தமிழ் சமைக்கிறதுக்காக போகிறாங்க. கிச்சனாண்ட போகிறாங்க. போன உடனே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூரணி சொல்கிறாங்க, என்ன உனக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறேன், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரா? ஓ, சரி சரி சரி, இப்போ ரசம் வச்சிடலாம், நான் போய் புளி எடுத்துகிட்டு வரேன், நீ தேவையானலாம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பூரணி. சரி சரி, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சமைச்சிட்ருக்காங்க. தனியாக இருக்காங்க. அப்படியே சமைக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே வராங்க கிட்ட. ஓ, நீ தனியாக சமைக்கிறியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக வராங்க. என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை அப்படியே கொஞ்சம் அலற விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வராங்க கிட்ட. அப்படியே அந்த குழம்பெல்லாம் அதிகமாக கொதிக்கிற மாதிரி அதிகமாக வச்சுட்டோன்னே அப்படியே போயிட்டாங்க. இரு என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே தமிழ் வராங்க. வந்து பார்க்குறாங்க. அப்படியே மேலே ஃபுல்லாக குழம்பு பட்டுடுச்சு. அப்படியே கத்துறாங்க. ஐயோ எரியுது, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பூரணி வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, ஐயோ என்ன அதிகமாகிடுச்சு, இங்கே வா வா ஃபஸ்ட்டு தண்ணியில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழைய டேப் ஓப்பன் பண்ணி அப்படியே காட்டுறாங்க. என்ன ரொம்ப வலிக்குதா? ஆமாம் எனக்கு எரியுது, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரி எரி, என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, நான் போய் கொண்டு வந்து போட்டு விடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பூரணி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக சேது வராரு. வந்தவுடனே, இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, பேங்க்குக்கு போகணும், அதனால் நான் பேக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான், இன்றைக்கி மதியம் நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரி சரி நீ ஏன் சரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே கிச்சனாண்ட போகிறாங்க. போனோடனே மறுபடியும் காயப்பட்டுருச்சு. பயங்கரமாக கத்துனோடனே வலி தாங்க முடியாமல் அங்கே வந்து சொல்கிறாங்க, என்னம்மா உனக்கு சூடு பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேது பார்க்குறாரு. பார்த்தோன்னே, என்ன இது எல்லா இடத்துலையும் காயமாக இருக்குது, என்ன ஆச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க சமைக்கும் போது தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாமல் பட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. எல்லாரும் வராங்க. அப்போ எல்லாருமே வராங்க. வந்தவொடனே கேட்குறாரு, பார்த்தீங்களா இங்கே எல்லாம் தமிழை சமைக்க சொன்னீங்க, கை ஃபுல்லாக சூடு பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பிரச்சனை உனக்கு, இப்போது சூடு பட்டிருக்கா, நீ பூரணி உன் கையோட கை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கையை காட்டுறாங்க. பார்த்தியா எவ்வளோ காயன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மாவை கை காட்ட சொல்கிறாங்க. எல்லார் கையிலையும் தான் சூடு பட்டிருக்குன்னா என்ன காரணம், எல்லாரும் வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுக்கறதுக்காக அவங்க சூடு பட்டாலும் இதெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்கார் சேது. இனிமேல் நீ சமைக்கிறத தப்புன்னு சொல்லாத, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போகிறாங்க. போனவொடனே, சரி இரு நீ உட்காரு, நான் உனக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே கையை பிடிச்சி மருந்து போடுறாரு. அப்படியே ரொம்ப பாசமாக பார்க்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. தமிழ் என்னாச்சு உங்களுக்கு? இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியல, கை ரொம்ப சூடாக இருக்குது, நிறைய நெருப்பு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு சேது. ஒன்றும் இல்லைங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் தமிழோட அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. அவங்க அப்பா பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தவங்க வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வேலை ஆகணும், அதுக்கு நான் எவ்வளோ பணம்னாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி ஒரு 50,000 ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. 50,000 தானே, இருந்தாங்க 50,000 ரூபான்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க தமிழோட அம்மா. கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு. வேலை எப்படியா நல்லபடியாக முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நீங்கள் 50,000 ரூபா பணம் வாங்குறீங்க? நம்ம பொண்ணு அங்கே வாழ்ந்துட்டுருக்கா, அதுவும் சேதுவோட அப்பா இதெல்லாம் பண்ண மாட்டார், மாட்டினா என்ன ஆகும், எவ்வளோ பெரிய அசிங்கம், எதுக்கு நீங்கள் 50,000 ரூபா பணம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி தமிழோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீ பத்திரமா இந்த 50,000 ரூபாவை எடுத்துகிட்டு போய் பீரோக்குள்ளே வச்சு மூடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு. அவங்க அம்மா பயங்கரமாக பயப்படுறாங்க. இவர் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியலையே, நம்ம பொண்ணு வேறு அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இப்படி பண்ணுறாரு.